வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இது தாரக மந்திரம் ஆயிடுச்சு. நான் டைரக்ட் பேசணும்னு சொன்ன நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே சொல்லணுன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோக்கள் வச்சு பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்களா? புதுசாக நாங்கள் லான்ச் பண்ண ப்ராடக்ட் அது ஸ்டிக்கர் இன்னைக்கு வாங்கி வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரெடி பண்ணியாச்சு, கொரியரும் பண்ணியாச்சு. நிறைய பேர் வாங்கி எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொரியர் சென்ட் பண்ணியாச்சு. இந்த காம்போ பேக் 2 இந்த 5 மசாலா ப்ராடக்ட் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா காம்போ 2ல. ஸோ அது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டிஸ்பேச் பண்ணியாச்சு. புதுசாக வாங்குறவங்களும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, ஆக்சுவலாக நாங்கள் காம்போ பேக் 1 வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆஃபர் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து காம்போ 1 புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஓகே, காம்போ 1 வந்து குழம்புத்தூள் 250 கிராம், சாம்பார் பொடி 250 கிராம், இட்லி பொடி 250 கிராம், ரசப்பொடி 100 கிராம்ஸ். இந்த 4மே பேக் சேர்ந்து 499. இது வந்து காம்போ பேக் 1 அந்த இது போயிட்டு இருக்கு. காம்போ 2ல வந்து ரெட் சில்லி பவுடர் 100 கிராம்ஸ், தனியா பவுடர் 100 கிராம், டர்மரிக் பவுடர் 100 கிராம், மஞ்சள் தூள் 100 கிராம், அப்புறம் பெப்பர் பவுடர் 100 கிராம், அதுக்கப்புறம் கரம் மசாலா 100 கிராம். இது எல்லாமே சேர்த்து 449. இது வந்து காம்போ பேக் 2 வந்து நாங்கள் அதுவும் வந்துட்டு லான்ச் பண்ணி அதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு என்ன வந்து சொல்ல போகிறோம்னா, இப்போ காம்போ பேக் 1 இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு நேற்று அவங்க ஆல்ரெடி எங்களோட இதெல்லாமே வாங்கியிருக்காங்க, ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காம்போ பேக் 1 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து எனக்கு சாம்பார் பொடி இட்லி பொடி எல்லாம் இருக்குது, பட் குழம்புத்தூள் நிறைய நான் யூஸ் பண்ணுறதால அது மட்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த காம்போலேயே வந்து எனக்கு சாம்பார் பொடியும் வேண்டாம், இட்லி பொடியும் வேண்டாம், அதுக்கு பதில் 3 பேக்கெட் 250 கிராம் குழம்பு தூளே கொடுக்க முடியுமா சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கொடுக்க முடியும் சிஸ்டர் சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டுருக்கேன் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது வந்து உங்களுக்கு எங்களோட காம்போ பேக்லேயே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எப்படி நீங்கள் அதாவது இந்த 3த்துல குழம்புத்தூள், சாம்பார் தூள், இட்லி பொடி இந்த 3த்துல எது வேணால் சேஞ்ச் பண்ணி நீங்கள் 500 ஒன்று வந்து 500 கிராம்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பதில் ஒன்று வேண்டாம் அது இருக்குது ஆல்ரெடினா அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த 3ல் நீங்களே வந்து எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எனக்கு பின் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக அந்த இதில் வாங்கிக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்துட்டு சாம்பார் பொடி சீக்கிரமாக தீர்ந்து போயிடும், குழம்பு பொடியும் இட்லி பொடியும் அப்படியே இருக்குது, சாம்பார் பொடி மட்டும் வாங்கணுன்னா தனியாக வாங்கிக்கலாம். எனிவே அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது சாம்பார் பொடி அது மாதிரி இருந்ததுன்னா இதில் இந்த காம்போ பேக்லேயே வந்துட்டு குழம்புத்தூளோ இல்லை இட்லி பொடியோ வேண்டாம், அதுக்கு பதில் சாம்பார் தூள் 500 கிராம் கொடுங்க, இல்லைன்னா டோட்டலாகவே எனக்கு வந்துட்டு 3 பேக்குமே சாம்பார் பொடியை 250 கிராம் கொடுங்க அப்படின்னாலும் சேம் அதே தான் 499ல் இந்த 3 இது கொடுத்துட்டு 100 கிராம்ஸ் ரசப்பொடி அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இது பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கொடுத்தது தான் வந்து இதுன்னு கிடையாது, பேக்குன்னு கிடையாது, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதில் ஒரு ஃப்ளெக்சிபிள் வந்து ஒன்று வந்து அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பமாக நீங்கள் கேட்டுட்டு இந்த 3த்துல நீங்கள் எது வேணால் மாற்றி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு இருந்தேன். அது இல்லாமல் ஏதாவது டவுட் இருக்கா நான் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஏதாவது இருந்தால்? இல்லை ஒன்றும் இல்லை. இப்போது ஈஸியாக சொல்கிறதுனா உங்கள் வீட்டில் எல்லாம் மிளகாத்தூள் வாங்கியிருப்பாங்க, சாம்பார் தூள் வாங்கியிருப்பாங்க, ரசத்தூள் ஒன்று நடுவில் ஒன்று காலி ஆகிடுச்சு, அது 2 வேணும்னு கூட நான் அனுப்புவோம், அதான் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், மேக்ஸிமம் 2 கிடையாது, ஐ மீன் மிளகாத்தூள் ஆமாம் அதான் சொல்கிறேன், அதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் எது காலி ஆகிடுச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேக்லேயே நீங்கள் வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கரம் மசாலா பாக்கெட்டெல்லாம் நிறைய போயிருக்கு, இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறதால இன்னும் எந்த ரிவ்யூவும் வரல, இனிமேட்டு தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு கொரியர் ரீச் ஆகி அவங்க சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. கரம் மசாலா யூஸ் பண்ணவங்க சொல்லிடு, அதுவும் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், அது சொல்லிடு. ஆமாம், அதில் எல்லா மசாலா பொருட்களும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 11 ப்ராடக்ட் வந்து அந்த கரம் மசாலாவில் உங்களுக்கே தெரியும் உங்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும்ட்டு கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக ஒரு அரோமாவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுங்க. இப்போ சிக்கன் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், சிக்கன் மசாலா, சக்தி மசாலா எல்லாம் போடுறீங்க இல்லையா, சுரேஷ் பாபு கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க,
கடையில் எல்லாமே கரம் மசாலானாவே எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு யூஸ் பண்ணணும். யாருமே இல்லைங்க ஒன்னொன்னு கொஞ்சம் தான் யூஸ் ஜாஸ்தி. பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாவே ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே வரும். அதுக்கோசம் தான் சொல்றேன். நிறைய பேர் நான் ஜாஸ்தி போட்டாங்கன்னு வச்சு பயங்கரமா வந்துடும் கரம் மசாலா. அதுக்கோசம் தான். ஓகே, எல்லா அதுல மசாலால இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே அதுல போட்டிருக்கேன் நான். ஸோ நல்ல டேஸ்டா நல்ல வாசனையா நல்லா வந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுங்க. பிளைன் மிளகாத்தூள் எதுக்கு? ஊறுகாய் போடுறதுக்கு. சும்மா மாங்காய் ஒரு கிளம்பிச்சு ஊறுகாய் போட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு நல்லா போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மாங்காய் சீசன் வரப்போகுது, அது ஊறுகாய் போட்டு பார்க்கலாம். நிறைய பேர் தக்காளி சாதத்துக்கு கொஞ்சோண்டு போடலாம். அது போடுவாங்க இல்லையா குழம்பு ஊற்றலாம். நான் பிளைன் மிளகாத்தூள் கிளியராக சூப்பராக கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஐடியா தான். எங்கள் சப்போஸ் முடியலையா எங்கள் வீட்டுக்கு வாங்க, 2 தக்காளி 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு தக்காளி சாதம் செஞ்சு காமிக்கிறேன். அதே நான் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம இந்த பிளைன் மிளகாத்தூள் போட்டாலும் அந்த டேஸ்ட் அப்படியே எடுத்துன்னு வரலாம். கூட இந்த கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற கரம் மசாலா இது நாங்கள் பண்ணிக்கிறது போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து குழம்புத்தூள் மட்டும்தான் பண்ணுறதா ஐடியா இருந்தாங்க. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் ரசத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் என்னது இட்லி பொடி அதோட மிஷின் இருந்துச்சா. மறுபடியும் நிறைய பேர் பிளைன் மிளகாத்தூள் தாங்க மேடம், மிளகாத்தூள் தாங்க மேடம். மோஸ்ட்லி வந்து காம்போ பேக் 2க்கு வந்து நான் அப்படியே 5 ப்ராடக்ட் ஏன் ஆட் பண்ணேன்னா, மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் எல்லாமே 5மே மொத்தமாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ பிளெயின் மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் தனியாத்தூள், பெப்பர் தூள், டர்மரிக், இது மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு கரம் மசாலா, இது எல்லாமே நிறைய டிஷ்ஷுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இல்லையா. ஸோ 5மே ஒரு பேக்காக இருந்ததுன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ல மொத்தமாக. அதுக்காக தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னா ஒரு காம்போ பேக் காமிச்சிங்களே, அது காம்போ பேக் 2. இப்போ வீடியோ முடிஞ்சோம், நான் பேசி முடித்தோன்னே இன்னொரு வீடியோ குட்டியாக ஒன்று போகிறோம், அது காம்போ 1. ஓகே, உங்களுக்கு வேணும்னா 2 வேணுமா? 1 நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு குழம்பு மிளகாத்தூள், எல்லா ரசப்பொடி எல்லாமே நல்லா இருக்குது சொல்லி தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால மெயினாக நான் இப்போ சொல்கிறேன்னா, உங்களுக்கு சப்போஸ் இதே காம்போ பேக் 1லேயே உங்களுக்கு சில ஃப்ளெக்சிபிள் இருக்கணும், ப்ளஸ் சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுவோம். எனிவே இல்லை ரெண்டு பேக்குமே இன்னமும் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாசனை செம்ம வாசனை. அவர் கடைக்காரன் மிஷின் அரைச்சவர் என்ன சொன்னீங்கன்னா இவ்வளோ வாசனையாக வருது கரம் மசாலாவுக்கு. ஏன்னா அது வந்து தனியாக ஒரு மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் போடுவாங்க. நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா வந்திருக்குனாரு. அவர் ஆச்சரியப்பட்டார், பரவாயில்ல ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறீங்கன்ட்டு. நான் உங்களோட சப்போர்ட் தான், உங்கள் சப்போர்ட் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்து வந்து இன்றைக்கி மதியானம் வந்து பருப்பு பொடி சும்மா சாம்பிள் பண்ணாங்க. அது கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு நெய் ஊற்றி பருப்பு போட்டு சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே ஒரு பிரதர் அதை பார்த்துட்டு, ஆனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து பருப்பு பொடி ரெடி பண்ணி கொடுங்க நான் சொன்னால் போல. ஆமாம், ஏற்கனவே ஒரு பிரதரும் சொல்லியிருக்காரு, கேரளாவில் இருந்து அவர் இது மாதிரி பருப்பு பொடி. ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு. இது வத்த குழம்பு அந்த மாதிரி அந்த இதெல்லாமே பண்ணி கொடுங்க. வத்த குழம்புலாம் பண்ண முடியாது இல்லை, வத்த குழம்பு மிக்ஸ் ஏதோ சொல்லி பருப்பு. மெயினாக எதுக்காக நான் வந்து அந்த வத்த குழம்பு ஊருக்கு அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா, பேக்கிங் வந்து இங்கேருந்து போகுது இல்லையா, அது ஆயில் அது மாதிரிலாம் வருமானது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் அதை அனுப்ப முடியும் இல்லையா. அந்த நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி வத்த குழம்பு, ஆனால் எப்படி அதை பேக் பண்ணி அது கொரியரில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, அது ஆயில் எல்லாம் வெளியில் வந்துருச்சு, அப்புறம் அதெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்கும் வந்து ப்ரிகாஷன் ஏதாவது இருந்து பண்ணோன்னா அது ஃபர்தராக பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு நாங்கள் வந்து எல்லாமே மசாலா ப்ராடக்ட்ஸு, இந்த ஆயில் எதுவுமே இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்போம். இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து பருப்பொடி பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லையா, சாப்பாடு கொடுத்துருமா கொஞ்சோண்டு பருப்பொடி போட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, அது ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா அது உங்களுக்கு பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் நான் இன்னும் பண்ணி சொல்கிறேன். இது புளியோதரை பொடி இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக மிக்ஸ் கிடையாது, பவுடர். அது புளியோதரை பவுடர் நம்ம வந்து அப்படியே தாளித்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் மாதிரி பண்ணலான்ட்டு. அதுவும் எண்ணெய்லாம் ஊற்றாமல் அப்படியே பவுடர் மாதிரி தான். நம்ம தாளிச்சுட்டு அந்த பவுடரை போட்டுட்டு கலந்துட்டு சாதம் போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பண்ணிடலாம். அது நான் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது பண்ணணும் இல்லையா, லான்ச் பண்ணணும். முதல்ல அந்த பார்த்துட்டு 5 ஐட்டம் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். காம்போ 2, அப்புறம் வந்து பருப்பு பொடி, அப்புறம் புளியோதரை பொடிலாம் பண்ணலாம். நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்தால் தான் நம்ம பண்ணுறோம் அடிக்கடி. அதே மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே
காம்போ 1 அதோட வீடியோஸ் வரும் பாருங்கள். இப்போ கூட ஒரு பிரதரு அப்புறம் வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் 2 பேருமே இது குழம்பு மிளகாத்தூளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு வேணா இப்போ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறப்போ நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் காணாம போயிடும். அதுதான் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், மிளகாத்தூள் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி. பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக ஆமாம், ஃபுல்லே வந்து நம்ம பண்ணோன்னா தான் அதோட இது தெரியும். இருந்தாலுமே வந்து நான் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு அச்சீவ் பண்ணுறோம், ஒரு எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றப்போ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. மெயினாக வந்து இவரோட சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே வாங்குற எல்லாருமே இவரோட ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், இவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே எங்களோட ஹோல் ஃபேமிலிக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ வருது, குட்டியாக பார்க்க போச்சுக்காதீங்க. ரைட்.